அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இஃப்தாரோட ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ரோல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் வெர்மிசெல்லி இருக்கு இல்லையா, அது வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு திரும்ப பச்சை தண்ணி ஊற்றி அலசி வச்சுருங்க. இந்த வெர்மிசெல்லிலே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் கிடச்சிச்சின்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுவும் டேஸ்ட்டு. எனக்கு இந்த வெர்மிசெல்லி தான் கிடச்சிச்சு, அது கிடைக்கல. அதனால நான் இது வாங்கி ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுருக்கேன். இதில் சும்மா இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப வேக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. அப்படி உங்களுக்கு வெர்மிசெல்லி கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மலாக சேமியா செய்வோம் இல்லையா, அந்த சேமியாலே நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்யலாம். அதுலேயுமே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வெர்மிசெல்லி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான காய்கறிலாம் நான் கட் பண்ணல, துருவிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து 2 கேரட்டு, ஹாஃப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா துருவிக்கலாம். உங்களால் கட் பண்ண முடியும், ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே வேக வைக்க போகிறது கிடையாது. மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வேகணும் இல்லையா, அப்போ தான் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டால் தான். இப்போது நான் இது எல்லாத்தையும் நல்லா துருவிட்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு நம்ம வெர்மிசெல்லி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த ஸ்டஃபிங்குள்ளே வைக்கிறதுக்காக சிக்கனும் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சிக்கன் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வெறும் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படியே கூட ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் போன்லெஸ் சிக்கன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு முட்டை பொரிக்கும் போது திரியாக வரும் பார்த்திங்களா, தனித்தனியாக பிரிஞ்சு அதே மாதிரி தான் இந்த சிக்கனையும் திரியாக வர அளவுக்கு கொத்தி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வெர்மிசெல்லி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணும்போது இந்த வெர்மிசெல்லி கொஞ்சம் பின்னுற மாதிரி இருக்கும். அப்படி பின்னுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ப்ரிங் ரோல் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு நிறைய ஹீட் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ரெடிமேட் சப்பாத்தி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து சப்பாத்தி மாவு தான், மைதா மாவு கிடையாது. மாவு பிசையறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். இந்த சப்பாத்தி மாவு வந்து இந்த பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு பிசைஞ்சு கூட உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு 2ல் ஏதோ ஒரு மாவு எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டால் கோதுமை மாவு தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா மைதா அவ்வளவோ சேர்த்தக்கூடாது இல்லையா. இப்போ நம்ம வந்து இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் எப்படி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. சைட்லலாம் நல்லா சுற்றி விடணும். அப்போ தான் அந்த நம்ம ஸ்டஃப் பண்ணது டீப் ஃப்ரை பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கும். வெளியே வந்துடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. நான் எப்படி சுற்றுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு மைதா பேஸ்ட் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மைதா பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணதான் நல்லா கம் மாதிரி ஒட்டும் இல்லையா, அதனால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஒரு ரோல் பண்ணிக்கலாம்.
நான் இந்த வீடியோல காட்டுற மாரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சைட்லாம் நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் வெளிய வராம இருக்கும். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில ஒவ்வொன்னா போட்டுட்டு சிம்மிலே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஃப்ரை பேனும், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் இருக்கு இல்லையா? அது ஒரு 2 வாங்கியிருந்தேன். சரி இந்த வீடியோலயே அது எப்படி சீசனிங் பண்ணுறது அதெல்லாம் சொல்லலான்னு நெனச்சேன். ஆனா அதெல்லாம் போட்டா ரொம்ப லென்த்தா வீடியோ போடுறதுனால நான் இதில சொல்லல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் அதெல்லாம். இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை ஒவ்வொன்றா எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சிக்கன் நூடுல்ஸு அதோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இது. ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸில் எதுவும் சேர்க்கல இல்லையா, மிளகாத்தூள், உப்பு தானே சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்ரன்ச்சியாக இருந்துச்சு இது. அண்ட் நெக்ஸ்ட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக. உங்கள் கிட்ட சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா சாப்பரில் போட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் இதில் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அதே அந்த சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம ஏன்னா இதில் பச்சை மிளகாய் போடல இல்லையா, அதனால் மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் போட்டுட்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அண்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4 5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதை. இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த சீஸ் வந்து வெளியே வரக்கூடாது. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்போ சீஸ் உருகி வெளியே வந்துடும். அதனால் அதை உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் எல்லாத்துலேயுமே சீஸ் வச்சுட்டு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். உங்களுக்கு சீஸ் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் பால் மாதிரி மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போது அந்த நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த ஒரு முட்டை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சைடு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முட்டையில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நல்லா போட்டு பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நான் எல்லா பால்ஸையுமே முட்டையிலையும் அண்ட் பிரெட் கிரம்ஸ்லையும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃப்ரை பேனில் வந்து எண்ணெயுமே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ணுறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே மட்டும் வெந்துடும். ஏன்னா நம்ம சிக்கனு இதெல்லாம் வந்து வேக வைக்காம தானே போட்டிருக்கோம் பச்சையாக. அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கமும் வந்து நான் ஏர் ஃப்ரையர்லேயும் வச்சுருக்கேன். 2மே தான் டீப் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், நான் ஏர் ஃப்ரையர்லேயும் வச்சுருக்கேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி காட்டுறேன். சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடில. அதனால தான் நான் கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சீஸ்லாம் நல்லா உருகி சூப்பராகவே வந்துருந்துச்சு. இப்போ நான் ரோஸ் மில்க்குமே செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். அதுக்கு காய்ச்சி ஆற வச்சின பால் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த பவுலில் ஊற்றிட்டு அது கூட ரோஸ் எசன்ஸ் ஊற்றிட்டு அது கூடவே சப்ஜா சீட் அண்டு நான் ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வந்து நட்ஸ் பவுட்ரு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த பவுட்ரு வந்து நட்ஸ் பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சுகர் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கூலிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது இது நல்லா கூலிங் ஆயிடுச்சு. அதை வந்து இது ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இது கூடவே வந்து எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அது போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்பூன் போட்டுட்டு அது கூடவே மேலே சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நான் வச்சுக்கிட்டேன் திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே. உங்களுக்கு அப்படி மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி இஃப்தார்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதில் அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு நைட் டின்னர் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெர்மிசெல்லி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிங்கன்னா நல்லா சிக்கன் நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நியூவாக யாராவது என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.